ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் விக்னேஷ் ஜெயலன், ஏஎம்எஃப்ஐ டிஜிட்டல் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பேசிக் கான்செப்ட், பட் நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய டாபிக் என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சியோட டிஃபரன்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எல்லாரும் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த டாபிக்ஸை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ இதை பற்றி நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம பிஎஸ்சி என்எஸ்சி பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி எக்ஸ்சேஞ்சை பற்றி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் எக்ஸ்சேஞ்ச்னா என்ன, அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் சொல்லுவாங்க. இது ஒரு டிஜிட்டல் மார்க்கெட் பிளேஸ்னு சொல்லலாம். இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ் வாங்கி விற்க போறோம்னா அது ஒரு மார்க்கெட்னு சொல்லல. அது நம்ம பிசிக்கலாக நம்ம போயிட்டு வாங்கி விற்போம். அது ஒரு மார்க்கெட்ஸ் நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி நீங்க ஆன்லைன்ல வாங்கி விற்கிறீங்க அப்படின்னும் போது இது டிஜிட்டல் மார்க்கெட் பிளேஸ்னு சொல்லுவாங்க. இது ஸ்டாக்குக்கான எக்ஸ்சேஞ்ச் பிளேஸ். இதுல என்னென்னலாம் வாங்கி விற்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனியோட ஷேர்ஸை வாங்கி விற்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாண்ட்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், இதெல்லாம் நம்ம வாங்கி விற்கிற பிளேஸ் தான் ஒரு எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லுவோம். நீங்க ஒரு பை செல் பண்றீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு இந்த எக்ஸ்சேஞ்சில் கண்டிப்பா ஒரு கனெக்ட் இருக்கும். எக்ஸாம்பிள் நீங்க இன்னும் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா, ஒரு ப்ராடக்ட் வாங்க போறீங்கன்னும் போது நீங்க என்ன பண்ணீங்கன்னா அமேசான்ல போயிட்டு வாங்குறீங்கன்னும் போது இந்த அமேசான் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு எக்ஸ்சேஞ்ச். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா செல்லர்ஸ்க்கு இருந்து வாங்கி உங்ககிட்ட விற்பாங்க. ஸோ அவங்க என்ன பண்றாங்க, வாங்கி விற்கிறாங்க உங்ககிட்ட. அதே மாதிரி தான் நம்ம செல்லராக இருந்தால் நம்ம கிட்ட வாங்கி பையர்ஸ்க்கு கொடுப்பாங்க. ஜஸ்ட் வாங்கி கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா, அதுதான் எக்ஸ்சேஞ்ச் சொல்லுவாங்க. ஸோ இந்த அமேசான் ஆப் தான் ஒரு எக்ஸ்சேஞ்ச். அதே மாதிரி தான் நீங்க ஒரு ஸ்டாக்கை பை பண்றீங்க, செல் பண்றீங்கன்னும் போது உங்களுக்கு ஒரு எக்ஸ்சேஞ்ச் தேவைப்படுது. எக்ஸ்சேஞ்ச் பார்க்கும்போது நிறைய இருக்கு. அதில் இந்தியாவில் மேஜரா ரோல் பண்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு எக்ஸ்சேஞ்ச் தான். ஒன்று பார்த்தீங்கன்னா என்எஸ்சி, அனதர் ஒன்று பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி. இவங்க தான் மேஜரா இருக்காங்க. என்எஸ்சி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் சொல்லுவாங்க. பிஎஸ்சிக்கான மீனிங் பார்த்தீங்கன்னா பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இவங்க தான் மேஜர் ரோலா இருக்காங்க. நீங்க ஒரு ஸ்டாக்கோ மியூச்சுவல் ஃபண்டோ பை பண்றீங்க, செல் பண்றீங்கன்னும் போது அது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச் கிட்ட போயிட்டு தான் நம்ம கிட்ட வரும். நம்ம செல் பண்ணும்போது திரும்ப எக்ஸ்சேஞ்ச் கிட்ட போயிட்டு அப்புறமா பையர்ஸ்க்கு போகும். இதுதான் பேசிக்ஸ் கான்செப்ட். இப்போ உங்களுக்கு எக்ஸ்சேஞ்சுக்கான மீனிங் என்னன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இதோட பேசிக் இன்ஃபர்மேஷன் அண்டு ஹிஸ்ட்ரின்னு பார்க்கும்போது பிஎஸ்சி பார்த்தீங்கன்னா 1875 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் ஃபர்ஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் ஸ்டார்ட் ஆனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிஎஸ்சி தான். அதே மாதிரி வேர்ல்டு லெவலில் பார்க்கும்போது ஓல்டஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் பார்க்கும்போது இந்த பிஎஸ்சி இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்எஸ்சின்னு சொல்றாங்க. இந்த எக்ஸ்சேஞ்ச் பார்த்தீங்கன்னா 1992 ஸ்டார்ட் பண்ணாங்க. கம்ப்ளீட்டா இது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கலா ட்ரேடிங்ஸ் பண்ணுச்சு. இப்போ இந்த பிஎஸ்சி பார்த்தீங்கன்னா ஆஃப்லைனும் வந்துச்சு. அப்போலாம் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அப்போ இதுக்கான எக்ஸ்சேஞ்ச் இருந்துச்சு. நம்ம டேரக்டா போயிட்டு பை செல் பண்ற மாதிரி இருந்துச்சு. இந்த என்எஸ்சி வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எலக்ட்ரிக்கலா பண்ணிட்டாங்க. டிஜிட்டல் முறையில் இப்போ எக்ஸ்சேஞ்ச் நடந்துட்டு இருக்கு. இந்த டெக்னாலஜி ரெவல்யூஷன் நடக்கும்போது தான் இந்த என்எஸ்சி வந்தது. ஸோ இது இன்னும் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா பிஎஸ்சினா ஓல்டஸ்ட் ஒன், பழசான ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம பழசுல ட்ரெடிஷ்னல் சொல்லுவோம். அதே மாதிரி என்எஸ்சின்னு பார்க்கும்போது மாடர்ன் சொல்லலாம். இப்போ ரீசெண்டாக வந்தால் இது மாடர்ன் சொல்லலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் ப்ராசஸ் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நடக்கும். ஏன்னா இப்போ உங்களுக்கே தெரியும் டெக்னாலஜி எவ்வளோ வந்துட்டு போகுது, அதுக்கடுமே ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுறாங்க இல்லையா. அந்த மாதிரி பார்க்கும்போது என்எஸ்சி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி பேஸ்டு இது இருக்கும். ஃபுல்லாக டெக்னாலஜி பேஸ்டில் இது நடக்கும். நெக்ஸ்ட் மெயின் இண்டெக்ஸோட டிஃபரன்ஸ் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் பிஎஸ்சி அப்படின்னா என்னன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா டாப் 30 கம்பெனியை பேஸ் பண்ணி இது சென்செக்ஸ்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி என்எஸ்சின்னு பார்க்கும்போது நிஃப்டி 50ன்னு சொல்லுவாங்க. இப்போயும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதுல டாப் 50 கம்பெனியை இவங்க எடுத்துப்பாங்க. எக்ஸாம்பிள் ரிலையன்ஸ், இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், ஹெச்டிஎஃப்சி பேங்க், இந்த மாதிரி கம்பெனிலாம் கண்டிப்பா இந்த ரெண்டு இண்டெக்ஸ்ல இருக்கும். ஸோ இது எக்ஸாம்பிள் எப்படின்னா நீங்க நியூஸ் பார்த்துட்டு இருக்கீங்க. அப்போ கோல்டு ரேட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நியூஸ் சொல்லுவாங்க. சென்செக்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஒரு 300 பாயிண்ட் அப் ஆச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நிஃப்டியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஒரு 100 பாயிண்ட் கீழே போச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரெண்டு எக்ஸ்சேஞ்சோட இண்டெக்ஸை பேஸ் பண்ணி தான் பாயிண்ட்ஸ் அப் டவுன் சொல்றாங்க. நெக்ஸ்ட் நம்பர்ஸ் ஆஃப் கம்பெனிஸ் அந்த வேல்யூன்னு பார்க்கும்போது பிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா 5000 கம்பெனிஸ் மேலே லிஸ்ட் ஆகிருக்குது. அதே மாதிரி என்எஸ்சியில் பார்க்கும்போது 2000 கம்பெனிஸ் மேலே லிஸ்ட் ஆகிருக்குது. இதை பார்த்தா உங்களுக்கு ஒன்று தோணும், பிஎஸ்சியில் தான் பார்த்தீங்கன்னா 5000 கம்பெனிக்கு மேலே இருக்குது. அப்போ அதுதான் மெயின். இதில் பார்த்தீங்கன்னா 2000 கம்பெனி தானே இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். அப்படி யோசிக்காதீங்க. ட்ரேடிங் வேல்யூன்னு பார்க்கும்போது என்எஸ்எல் தான் வேல்யூம் அதிகமாக இருக்குது.
எக்ஸாம்பிள் நீங்கள் ஜெரோதா இல்லை க்ரோ ஆப்பில் வந்து நீங்கள் வந்துட்டு ஒரு ரிலையன்ஸ் ஸ்டாக்கை வந்து பை பண்ணுறீங்கன்னும் போது மோஸ்ட்டாக நீங்கள் வந்து என்எஸ்சி தான் வந்து செலக்ட் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா என்எஸ்எல் தான் வந்து லிக்விடிட்டி வந்து அதிகம். அதே மாதிரி பையர்ஸ் அப்புறம் செல்லர்ஸ் வந்து பார்க்கும்போது என்எஸ்எல் தான் வந்து நிறைய பேர் வந்து இருப்பாங்க. ஸோ இதனால என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பை செல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து என்எஸ்எல் வந்து நடக்கும். நெக்ஸ்ட் இதோட ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ்னு வந்து பார்க்கும்போது ரிலையன்ஸ் ஸ்டாக்ஸ் வந்து நீங்கள் வந்து பை செல் பண்ண போறீங்க. அப்போ நீங்கள் என்எஸ்எல் வந்து பை செல் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா 2500.25 வந்து இருக்குதுன்னு வச்சுங்களேன். இதே நீங்கள் பிஎஸ்எல் வாங்கும் போது 2500.10 வந்து இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த டிஃப்ரென்ஸ் எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சப்ளை அண்ட் டிமாண்டை பொறுத்து இது வந்து டிஃப்ரென்ஸ் வந்து நடக்கும். பட் நீங்கள் மார்க்கெட் க்ளோஸ் ஆகிற டைம் பார்த்தீங்கன்னா சேம் வேல்யூல வந்து இது வந்து க்ளோஸ் ஆகிடும். இந்த சேஞ்சஸ் நடக்கிற காரணம் பார்த்தீங்கன்னா சப்ளை அண்ட் டிமாண்ட் தான் காரணம். அந்த எக்ஸ்சேஞ்சுக்கான சப்ளை அண்ட் டிமாண்டை பொறுத்து தான் அது வந்து அந்த சேஞ்சஸ் வந்து நடக்குது. ஸோ மேஜராக எந்த ஒரு சேஞ்சஸும் நடக்காது, எல்லாம் வந்து சேம் ப்ரைஸ் தான். நெக்ஸ்ட் மியூச்சுவல் ஃபண்டோட கனெக்ஷன் வந்து பார்க்கும்போது நீங்க என்எஸ்ல பண்றீங்க அப்படின்னா NMF 11 இருக்குல்ல, இந்த பிளாட்ஃபார்ம்ல நீங்க வந்து எக்ஸ்சேஞ்ச் வந்து பண்ணுவீங்க. அதே நீங்க வந்து பிஎஸ்சில வந்து பண்ண போறீங்க அப்படின்னும் போது ஸ்டார் MFன்னு இருக்கும், இந்த பிளாட்ஃபார்ம்ல நீங்க வந்து பண்ணுவீங்க. இதுதான் இதுக்கான டிஃபரன்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு எக்ஸ்சேஞ்சுமே வந்து ரொம்ப வந்து சேஃபானது தான். ஏன்னா செபி வந்து இது வந்து ரெகுலேட் பண்ணுது. ஸோ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் சைடில் பார்க்கும்போது எந்த ஒரு வரியும் நம்மளுக்கு வந்து தேவையில்லை. போத் ஆர் சேஃப். நெக்ஸ்ட் ரெகுலேஷன் அண்ட் சேஃப்டின்னு வந்து பார்க்கும்போது ஆல்ரெடி சொன்னது தான், இந்த NSE BSE ரெண்டு எக்ஸ்சேஞ்சுமே வந்து செபியில் வந்து ரெகுலேட் பண்ணுறாங்க. ஸோ இது செபி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டிஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியான்னு வந்து சொல்லுவாங்க. இவங்க தான் இது வந்து ரெகுலேட் பண்ணுறாங்க. ஸோ எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. ஸோ இன்வெஸ்டருக்கு வந்து சேஃபாக வந்து இருக்கும். நெக்ஸ்ட் ஃபேக் ட்ரேட்னு வந்து பார்க்கும்போது சான்சஸே வந்து இதில் வந்து இல்லை. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதில் நடக்கிற எல்லா ப்ராசஸும் வந்து ரொம்ப டிரான்ஸ்பரண்டாக வந்து இருக்கும். நம்ம வந்து டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் தெரியும், அதே மாதிரி கிளைண்ட்டுக்கும் வந்து தெரியும் என்னென்ன நடக்குதுன்றது வந்து போத்தா ரெண்டு பேருக்குமே வந்து டிரான்ஸ்பரன்ஸாக வந்து தெரியும். ஏதோ ஒரு ஒளிவு முறையும் வந்து இதில் வந்து இருக்காது. ஃபைனலாக இது ஒரு சிம்பிளாக வந்து பார்க்கலாம். ஆல்ரெடி பார்த்தது தான் எல்லாமே. பிஎஸ்சி அப்படின்னா அது வந்து ஓல்டஸ்ட் ஒன், பழசான ஒன்று. அதே மாதிரி வந்து நிறைய கம்பெனிஸ் வந்து இதில் வந்து இருக்கும். இதுக்கான மெயின் இண்டெக்ஸ்னு வந்து பார்க்கும்போது சென்செக்ஸ் வந்து இருக்கு. நெக்ஸ்ட் என்எஸ்சின்னு வந்து பார்க்கும்போது மாடர்ன் எக்ஸ்சேஞ்ச், ஏன்னா ரீசெண்டாக வந்து அது வந்து மாடர்ன் எக்ஸ்சேஞ்சில் வருது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வேல்யூம்னு வந்து பார்க்கும்போது இதில் வந்து ஐஆயிடுச்சு. ஸோ இது வந்து ஐ வேல்யூம் வந்து இருக்கும். மெயின் இண்டெக்ஸ்னு வந்து பார்க்கும்போது நிஃப்டி 50 வந்து இதில் வந்து இருக்கு. நெக்ஸ்ட் போத் ஆஃப் சேஃப், ரெண்டுமே வந்து சேஃபான ஒரு எக்ஸ்சேஞ்ச் தான். அதே மாதிரி இது ரெண்டுத்தையுமே வந்து செபி வந்து ரெகுலேட் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ்னு வந்து பார்க்கும்போது சின்னதாக இருக்கும். அது வந்து க்ளோசிங்கில் வந்து சேம் ஆகிடும், அது ப்ராப்ளம் இல்லை. அப்புறம் ரெண்டுமே வந்து ஃபங்க்ஷன் வந்து சேமாக வந்து நடக்குது. ரெண்டுமே வந்து ஒரே ப்ராசஸ் தான் வந்து நடக்கும். ஸோ நீங்கள் எந்த எக்ஸ்சேஞ்சில் இன்வெஸ்ட் பண்ணாலும் சேஃப் தான், எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஜஸ்ட் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற புரோக்கர் இதில் NSE or BSE ஏதாச்சும் வந்து கனெக்டில் இருக்காங்களான்னு வந்து பார்த்தா வந்து போதுமானதாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் உங்களுக்கு இந்த NSE BSEயோட டிஃப்ரென்ஸ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த எக்ஸ்பிளனேஷன் நல்லா புரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு லைக் பண்ணுறீங்க. அப்படியே இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணிடுங்க. பிகினர்ஸுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். இன்னும் ஷேர் மார்க்கெட்டோட பேசிக்ஸ் வந்து அப்கமிங் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தேன், கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம வீடியோஸ் உங்களை வந்து சேரும். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் எஜுகேஷனல் பர்பஸ்க்கு மட்டும்தான், இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் இல்லை. ஸோ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட அட்வைசர் கிட்ட ஒன்ஸ் வந்து கன்சல்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டாக் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ரிஸ்க் வந்து இருக்கு. ப்ளீஸ் ரீட் ஆல் ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ் கேர்ஃபுல்லி பிஃபோர் இன்வெஸ்டிங். நெக்ஸ்ட் இன்னும் யூஸ்ஃபுல்லான வீடியோஸோட உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.